அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் காளைவேந்தன் பேசுகின்றேன். நீங்க ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம 12 ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் 2025 ராசி பலன்களை பார்க்க போறோம். இந்த சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல்ல நிறைய நாளா வீடியோஸ் போடல. தனிப்பட்ட காரணங்களுக்காக உங்களுடைய பேராதரவுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு தனியா பிங் பண்ணிட்டு இருந்தீங்க வீடியோஸ் ஏன் போடுறது இல்லைன்னு. உங்களுக்காக நான் மறுபடியும் மீண்டும் யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப இன்றைய வீடியோல 2025 செப்டம்பர் மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய முக்கிய கிரக பெயர்ச்சிகள், உங்கள் வாழ்க்கை, தொழில், நிதி, குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவில் இறுதியில உங்களுக்கு சிறப்பு பரிகாரங்களையும் உங்களுக்கு நான் தரப்போறேன். இப்ப நாம இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன், புதன், கேது ஆகியவை உங்கள் ராசி ஸ்தானத்தில் இருப்பதனால் தனிப்பட்ட முடிவுகள் மற்றும் உங்களின் கவர்ச்சி அதிகரிக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் வீட்டில் இருப்பதனால் பண வரவு மற்றும் குடும்ப ஆதரவு நல்ல நிலையில இருக்கும். குரு 11ஆம் வீட்டில் இருப்பதனால் நண்பர்கள், வியாபார இணைப்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி உங்கள் ஆரோக்கியத்திலும் மன அழுத்தத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதனால் திருமணம் மற்றும் கூட்டாளிகள் தொடர்பான விஷயங்களில் தெளிவான அணுகுமுறை அவசியம். நான் இப்போ சொல்ற பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான். தனிப்பட்ட வகையில, அதாவது 100க்கு 5% இல்ல 10% மேக்சிமம் அவ்வளவுதான் பலிக்கும். தனிப்பட்ட வகையில உங்களுடைய ராசியில கிரக பெயர்ச்சிகள் உங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்றாற்போல இந்த பலன்கள் மிகைப்படுத்தி 10% என்றது 20% வரையிலோ இல்ல 30% வரையிலோ பலிக்கலாம். இல்ல அப்படின்னா இது வந்து பலிக்காமையும் போகலாம். அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுக்தி எப்படி இருக்குன்றத பார்த்து தான் நம்ம மேற்கொண்டு பலன்களை இது பண்ண முடியும். என்னிடத்தில் தனிப்பட்ட வகையில ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் contact@asrealm@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு நீங்க இமெயில் அனுப்பிச்சீங்கன்னா நான் பார்த்து சொல்வேன். இப்ப நம்ம தொழில் மற்றும் நிதி பண வருவாய் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மாதத்தில் முதல் பாதியில வேலை பலுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். சிலருக்கு அதிகாரிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் 17ஆம் தேதிக்கு பின் உங்கள் முயற்சிகள் பலன் கொடுத்து பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள், குறிப்பாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு இணைப்புகள் கிடைக்கும். நிதியில் மாதத்தின் தொடக்கத்தில் செலவு அதிகமாக இருக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் பணச்செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் 2ஆம் பாதியில லாபம் அதிகரிக்கும். முதலீடுகளில் பொறுமையுடன் நடந்தால் நீண்ட கால நன்மைகள் இருக்கும். இப்ப நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் உங்கள் பொறுமை மற்றும் பாசம் சமநிலையை தரும். திருமணமானவர்களுக்கு துணையுடன் நேரம் செலவிப்பது உறவை வலுப்படுத்தும். இளையோர் மற்றும் திருமணம் எதிர்பார்ப்பவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். நண்பர்களின் உதவி மற்றும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். இப்ப நீங்க அடுத்தது பார்க்க போகிறது ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அஷ்டம சனியின் தாக்கம் காரணமாக பழைய உடல்நிலை பிரச்சனைகள் மீண்டும் தோன்ற வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதேனும் உங்களுக்கு வந்து உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட கவனிப்போட நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அதிக வேலைப்பளு மற்றும் தூக்க குறைவு உடல் சோர்வை ஏற்படுத்தும். யோகா, தியானம், சீரான உணவு ஆகியவை ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். மன அழுத்தத்தை குறைக்க வெளியில் சிறிய பயணம், அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் அல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை செய்யுங்கள். இப்ப அடுத்தது நம்ம மாணவ மணிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும்
குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருக்கும்பவர்கள் மனக்குவிப்பில் சிக்கல்கள் இருக்கலாம். அதாவது குருவின் ஆதரவு காரணமாக உழைப்பும் திட்டமிடலும் பிளானிங்கும் இருந்தா சிறந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். வெளிநாட்டு கல்வி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு சாதகமான காலம் இது. அப்ராட்ல படிக்க விரும்பும் மாணவர்கள், சிம்ம ராசி மாணவர்களுக்கு இது சிறந்த ஒரு காலகட்டம். பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணியுங்கள். இதன் புதன் கிரக ஆதரவை அதிகரிக்கும். தினமும் காலை சூரியனை நோக்கி ஓம் சூர்யாய நமக என்று 11 முறை ஜபியுங்கள். துர்கை அம்மனை வழிபடுவது ராகு மற்றும் கேது பிழைகளை குறைக்கும். இப்ப நம்ம மொத்தத்துல சிம்ம ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் 2025 ராசிக்காரர்களுக்கு கலவையான மாதமாக இருக்கும். சவால்களும் வாய்ப்புகளும் ஒன்றாக வரும். சரியான திட்டமிடுதலும் பொறுமையுடன் நீங்கள் விஷயங்களை கையாள்றது தான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இது. உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் பொறுமையாக இருந்தீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. என்னிடத்துல தனிப்பட்ட வகையில் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் contactasrealm@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்வேன். அதே போல் கோச்சார பலன்கள் 5லிருந்து 10% தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி இருக்கு, கிரகநிலைகள் எப்படி இருக்கிறத பொறுத்து தான் பலன்கள் முழுவதுமாக கிடைக்குமா இல்லை மாறுபடுமா அப்படின்றத நம்மளால எடுத்து சொல்ல முடியும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமை, நிதானம் இதுதான் வந்து முக்கிய ஒரு பங்களிப்பாக இருக்கும், முக்கியம் ஒரு இதுவாக இருக்கும். அதை நீங்கள் ஆயுதமாக இது பண்ணீங்கன்னாவே இந்த செப்டம்பர் மாதம் 2025 பெரிய பாதிப்புகள் இல்லாமல் அஷ்டமத்த சனியின் தாக்கமும் குறைந்து நீங்கள் வந்து வெற்றி பெற ஏதுவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.